லைட் ஆஃப் ஆச்சு, ஜென்ரேட்டர் உடைச்சாங்க, செருப்பு வீசினாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கூட்ட நெரிசல் சத்த மாதிரி எனக்கு தெரியும். அவங்களும் அடிச்சாங்க, அவங்க அடிச்சாங்க, கடைசியா தான் அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க எல்லாமே. ஆனா அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண கும்பல் எங்க இருந்து எவன் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. என்னால மூச்சு விட முடியல, நான் வெளியில வந்துட்டேன். இவங்க பின்னாடியே வந்துடுறேன் நான். கரெக்டா ஒரு இந்த வண்டி வந்துருச்சு பக்கத்துல. வந்த உடனே ஆம்புலன்ஸ் சரியா ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துருச்சு. அவர் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப இதாயிடுச்சு. அவரே சொல்லிருப்பாரு, அவர் பேச தொடங்கினோடனே ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கூட்டம் நெருக்கடி ஆயிடுச்சு. ரொம்ப தள்ளிட்டாங்க. கடைசியில தான் அது பண்ணாங்க. ஆம்புலன்ஸ்காரங்களை யாரும் அடிச்சிருப்பாங்க போல, அதுக்கோசரம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணாங்களான்னு தெரியல. அவரும் சரியா பேசவே இல்லை, அவரும் போயிட்டாரு. ரொம்ப வந்து கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா. இது வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எந்த உயிரிழப்பும் எந்த இதுவுமே கிடையாது. இவங்களா பார்த்து ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருண்ணே. கண்டிப்பா விஜய் அண்ணா வருவாரு, அந்த கடவுள் கேட்பாங்க. இல்ல நம்மளாலே இங்க பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் ஆம்புலன்ஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரே ஒரு நிமிஷம், பாதுகாப்பு இல்லைங்கிறத விட வெறும் ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஆம்புலன்ஸ் போய் சரிங்களா? வெறும் ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் போய் சரிங்களா? வெத்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஆம்புலன்ஸ் போய் சரிங்களா? அவ்வளவு ஆம்புலன்ஸ், வெறும் ஆம்புலன்ஸ் அவ்வளவு ஆம்புலன்ஸ் போச்சு. வெறும் ஆம்புலன்ஸ் போச்சுன்னா இந்த இடத்துல 60 பேர் செத்துருப்பாங்க. கொஞ்சம் மூச்சு குத்தி அவ்வளவு சின்ன இடம். அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சந்து கூட இல்லைங்களா? எப்படி போனாலுமே இங்கிருந்து கோதூர் ரோடு போட்டு அதை விட்டு நான் முடியாம கொஞ்சம் தானே வரணும். இடத்துல சந்து கூட இல்லைண்ணா. எப்படின்னா போறது? ஒரே ஒரு விஷயம், நாங்க கேட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கலாம்ல. மக்கள் அதிகமா கூடுவாங்க, மக்களும் இட வசதியோட இருக்கணும், தலைவரும் வந்து பாக்கணும். தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப தகுதியான இடத்த கொடுத்திருக்கலாம்ல. மற்ற கட்சிகள்ல நீங்க எல்லா இடத்துக்கு எவ்வளவு பெரிய இடத்த கொடுக்கறீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்து எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பாக்கிறதுக்காக வந்தோம். இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் காசை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம்னா சொல்லுங்க. அவன் நல்லா சொன்னதான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்டாருன்னு வந்து சந்தோஷமா கொண்டாந்தீங்கல்ல. அத்தனை கொட்டு மேல வச்சுக்கல. கொட்டு மேல வைக்க கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அங்க ரவுண்டாகணும். அதை குறி கட்டக்கூடாது, அந்த கட்டவுட் வைக்கிற என்ன பாவம்? என்ன நீங்க ஆட்சி ஆளணும்?
நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை இருக்காங்க. என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க?